Hello friends, welcome to the TN Bankers YouTube channel. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா LBO ரிசல்ட் அப்டேட்டையும் 50+ அட்டம்ப்ட்டுக்கே உங்களுக்கு எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண நிறைய சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நவீன் சார் ஆல் இண்டியா ரேங்க் ஹோல்டரோடைய வீடியோ எண்டில் எஸ்பிஐ கிளர்க் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சொல்லியிருந்தோம் 62 ± 3 இருந்தாலும், அதாவது 59லிருந்து 65க்குள்ளே கட் ஆஃப் இருந்தாலும் நீங்கள் ஒரு டீசெண்டான அக்யூரேசியில் ஒரு 55 ஒரு டஃப்பான ஸ்லாட்டில் அட்டன் பண்ணியிருந்தா மெயின்ஸுக்கு படிங்க. 100% அக்யூரேசி இருக்குது. 50லேருந்து 55 கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கிங்கன்னா மெயின்ஸுக்கு படிங்க. இது உங்களை ஏமாத்துறதுக்காக சொல்லலை. ரிசல்ட் உங்களுக்கு 10லேருந்து 14 நாள் தான் டைம் இருக்கும். அப்போ நீங்கள் உக்காந்துட்டு சிஏ படிப்பீங்களா, மெயின்ஸுக்கான கிளாஸஸ் படிப்பீங்களா, மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா, கான்செப்டில் ஒர்க் அவுட் பண்ணுவீங்களா, சிஏல படிப்பீங்களா, இல்லை மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா? இன்னுமே பண்ணாமல் கொலாப்ஸ் ஆகிடும். அதுக்காக தான் டஃப் ஸ்லாட்டில் நீங்கள் இந்த அட்டெம்ப்ட் இருந்தாலே ப்ரிப்ரேஷனை உங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும். அக்யூரேட்டாக நான் கிளியர் பண்ணிவிடுவேன்னு கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறவங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரிப்ரேஷன் டிப்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் மேக் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த லோ அட்டெம்ப்ட் எங்கேயோ பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த 50 to 55 எங்கேயோ யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அது சொன்ன நம்பரு. நான் இதே மாதிரி லோ அட்டெம்ப்ட் சொல்லியிருப்பேன் இல்லையா, அப்போ என்னை என்ன சொன்னாங்க தெரியுமா, நான் மிஸ்கைட் பண்ணுறதாகவும், ஓகேங்களா, உங்களை பாசிட்டிவிட்டி பேரில் உங்களை கொண்டு வந்து என்கிட்ட அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரியும், என்னை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்ற மாதிரியும் அவங்க 12,000 மெம்பர் இருக்கக்கூடிய டெலகிராம் குரூப்பில் போட்டு பின் பண்ணாங்க. இதை என் ஃபாலோவர்ஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியும். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 73 கட் ஆஃப் யாரோ மேக் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 73 வரும்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து நிறைய பேர் டிமோட்டிவேட் ஆகிட்டாங்க. அவங்ககிட்ட கேட்கும்போது இல்லை அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ போடணும் இல்லையா, அவங்க 4000 வேக்கன்சிஸ்க்கு கட் ஆஃப் மேக் பண்ணியிருப்பாங்க. அவங்க 4000 வேக்கன்ட்னா அவ்வளோதான் இருக்கும். ஆனால் ரிசல்ட் வரும்போது 6500 வேக்கன்சிஸ் இருக்கும். அதுக்கு நம்ம 62 ± 3 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கட் ஆஃப் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் இந்த கிளாரிஃபிகேஷன் வீடியோ மேக் பண்ணும்போது எனக்கு ஒரு 300 வேக்கன்சி தட்டுச்சு. அப்போ 65க்கும் 68க்கும் நடுவில் கட் ஆஃப் இருக்கும். ஷிஃப்ட் 2னா 65 வரைக்கும் இருக்கும், ஷிஃப்ட் 1னா 68 வரைக்கும் இருக்கும். ஸோ இன்பிட்வீனில் கட் ஆஃப் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் 62க்கெல்லாம் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். 62 ± 3 இருந்தாலே நீங்கள் படிங்க. திடீர்னு நீங்கள் பாஸ் பண்ணிட்டா லாஸ்ட்டில் இன்டர்வியூக்கு இப்போலாம் டைம் கம்மியாக தான் தராங்க. 8லேருந்து 10 நாளில் இன்டர்வியூக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அப்புறம் இம்ப்ரூவ் பண்ணி உங்களோட ஃப்ளோ கொண்டு வரது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணிவிட்டு மார்க் இன்டர்வியூ ஃப்ரீயாகவே கண்டக்ட் பண்ணோம். 80+ ஆஸ்பிரண்ட்ஸுக்கு காலையில் 4 மணி நேரம், சாயந்தரம் 4 மணி நேரம், நானும் எக்ஸாம் ரேலி சாரும் டிஎன் பேங்கர்ஸும் சேர்ந்து உங்களுக்கு மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணோம் ஆன்லைனில். எஃபெக்டிவாக 40 நிமிஷம் ஃபீட்பேக் கொடுத்தோம். இதோட பர்பஸ் என்னென்னா, நீங்கள் யாரும் பயப்படக்கூடாது. அதே சமயம் மார்க் கட் ஆஃப் அதிகமாக சொல்லிட்டாங்கன்னு இன்டர்வியூ ப்ரிப்பேர்டாக இருந்து லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ணிடக்கூடாது, கொலாப்ஸ் ஆகிடக்கூடாது பிளானு. அதே மாதிரி தான் இந்த மாதிரி லோ அட்டம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா காரணம் என்னென்னா, லாஸ்ட் 10 நாளில் நீங்கள் மிஸ்கைடன்ஸ் ஆகிடக்கூடாது. அதுதான் உண்மையான மிஸ்கைடன்ஸ். ஓகேங்களா, அதிகமான கட் ஆஃப் சொல்லிடுவாங்க தெரியுமா, அதுதான் உண்மையான மிஸ்கைடன்ஸ். இந்த மாதிரி எக்ஸாம்ஸுக்கெல்லாம் பாசிபிள் லீஸ்ட் அட்டெம்ப்ட் எது இருக்கோ அதை சொல்லி விடணும். இப்போ 73 சொன்னாங்க இல்லையா, அதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க, இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ண யோசிச்சாங்க. ஆனால் இப்போ 50+ நீங்கள் படிங்கன்னு சொல்லும்போது அடுத்த லெவல் நீங்கள் படிப்பீங்க. ஆனால் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது, இதே தான் நான் அன்றைக்கி பண்ணேன். அப்போ நான் பண்ணும்போது இதை நான் மிஸ்கைடன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அப்போ நீங்கள் அன்றைக்கி அந்த பின் பண்ணார் இல்லையா, அந்த 12,000 குரூப்பில் இந்த மெசேஜை போட்டு இந்த மாதிரி இவங்க மிஸ்கைடன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் போய் கேட்டதுக்கு, நான் உங்கள் டிஎன் பேங்கர்ஸ்னு சொல்லலை, உங்களை மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் உங்களை மென்ஷன் பண்ணல, பேரெல்லாம் மென்ஷன் பண்ணல, ஆனால் நீங்கள் பண்ணதை தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் 50+ சான்சஸ் இருக்குது நார்மலைசேஷனில் பாஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்க. அதே தான் நான் பிஓக்கு சொன்னேன். நான் சொன்ன அந்த ரேஞ்சில் தான் கட் ஆஃப் சொல்லிச்சு. நீங்கள் சொன்ன ரேஞ்சுக்கு வரத்துக்கு நீங்கள் ஒரு நார்மலைசேஷன் மேலே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தீங்க. அதுலேயும் என்னை டாக் பண்ணி என்னை அடிச்சிங்க. ஓகேங்களா, அதெல்லாம் நான் பேச விரும்பல. இப்போ நான் அன்றைக்கி மிஸ்கைடன்ஸாக இருந்தால் நீங்கள் இப்போ சொன்னது மிஸ்கைடன்ஸ். ஒத்துக்கிறீங்களா?
இல்லை நான் அன்றைக்கி ஆஸ்பிரண்ட்ஸ் ஃபியூச்சரிஸ்டிக்காக இன்டர்வியூக்கு சேவ் பர்பஸ்க்காக படிக்கணும்னு சொன்னியிருந்தா நீங்கள் அதே சேவ் பர்பஸ்க்காக இப்போ சொல்லியிருக்கீங்கன்னு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து 50 to 55 மார்க் பாஸ் பண்ணிடலாமன்ற வீடியோவிலையும் 14வது நிமிஷம் 52வது செகண்டில் என்ன சொல்லியிருக்காருன்னு போய் பாருங்கள். வேறு யாராவது இதோட கம்மியான மார்க் சொல்லுவாங்களா, போய் பார்த்துட்டு உட்காந்துருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்களே யோசிச்சுக்கோங்க. வேறு யாராவது இதை விட கம்மியான கட் ஆஃப் சொல்லுவாங்கன்னு நீங்கள் போய் பார்த்துட்டு உட்காந்துருக்காதீங்க அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணி விட்டுட்டு போயிட்டா, இப்போ நாங்கள் அதுக்கு ரிப்ளை கொடுத்தாக்கல என்ன வந்து போயிட்டு இப்போ அந்த 12வது குரூப்பில் போயிட்டு இது மாதிரி பின் பண்ணி விடுவாங்க. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இந்த 50 மார்க் அவங்க ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஒருவேளை நான் என்கிட்ட என்ன என்ன ஏன்னா நம்ம மனசில் நினைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, நான் உங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக கம்மியான சொன்னேன் இல்லையா, அது மாதிரி அவங்க பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறதுக்காக கம்மியாக சொன்னாங்களா, இல்லை உண்மையிலே லாஸ்ட் 10 நாளில் உங்கள் மெயின்ஸ் இப்போ ப்ரிப்பேர் பண்ண டைம் இருக்காதுன்றதுக்காக சொல்லியிருப்பாங்களா? நான் சொல்கிறது லாஸ்ட் 10 நாளில் உங்களுக்கு மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண டைம் இருக்காது. டஃப் ஸ்லாட்டில் இருந்தால், லோ அட்டெம்ப்ட் இருந்தால் நீங்கள் படிங்க, இதுதான் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் என் மேலே போட்ட பழி உங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. பட் இப்போ அவங்க அதே பண்ணியிருக்காங்க. இப்போ நான் மிஸ்கைடன்ஸ்னால் இப்போ அவங்க மிஸ்கைடன்ஸ்னு அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா? பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் நான் அதை சொல்லவும் மாட்டேன். இதோட பர்பஸ் இதுதான். ஆனால் அடுத்தவன் வளர்ந்து வரான்ற ஸ்டேஜில் நீங்கள் இப்படி போயிட்டு அவங்கள அமுக்கணுன்றது ரொம்ப தப்பு. நீங்கள் எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மெலாம் இருக்கலாம், நம்ம இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது. அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்தா நல்லாயிருக்கும். ஓகே, யூனியன் பேங்க் ஆஃப் ரிசல்ட் வடக்கு நண்பர்கள் குரூப்பில் என்னென்ன பேசிகிட்டு இருக்காங்க, இந்த கால்ஸ் இதெல்லாம் வச்சு தான் சொல்கிறேன். அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்லாம் எதுவும் கிடையாது, ஓகேங்களா? இந்த வாரத்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நீங்கள் திரும்ப சொல்கிறேன், ஒரு எனக்கு கொஞ்சம் பார்சியலாக தான் சார் அக்யூரேசி இருக்குது. ஒரு 2 பார்சியலாக இல்லை, ஒரு 2 to 3 கொஸ்டின் டவுட்டாக இருக்குது. 55 கொஸ்டின் வேறு அட்டன் பண்ணியிருக்கேன். டிஃபிகல்ட் ஸ்லாட்னா நீங்கள் மெயின்ஸுக்கு படிங்க. 50ன்றது ரொம்ப கம்மியான அட்டெம்ப்ட் தான். 100% அக்யூரேசி இருந்தாலையும் எனக்கு இதுக்கு முன்னாடியெல்லாம் 10 மார்க் போட்டிருக்காங்க. அப்படி 10 மார்க் போட்டு நீங்கள் இன்டர்வியூ, அதாவது இந்த 59 கட் ஆஃப் 60 கட் ஆஃப் வர ஸ்டேஜில் நீங்கள் பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு மெயின்ஸுக்கு படிங்க. நம்ம சேனலில் ஃபாலோ பண்ண வந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். இது டெலகிராம் குரூப்பு, லிங்க் கமெண்ட் செக்ஷனில் இருக்கும், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எனி டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் டெலகிராம் குரூப்லேயும் கேளுங்க. இப்போ உங்களுக்கு செப்பரேட்டாக இந்த மாதிரி பார்டரில் இருக்கிறவங்களுக்கும் ஷியூராக கிளியர் ஆயிரும் அப்படின்றவங்களுக்கும் ஸ்ட்ராட்டஜி நான் மேக் பண்ணி கொடுக்குறேன். அது வரைக்கும் நம்ம எஸ்பிஐ கிளர்க் பிளேலிஸ்ட்டை நீங்கள் பார்த்துட்ருங்க. மெயின்ஸ்க்கு ஆல்ரெடி ஒரு 18 வீடியோ மேக் பண்ணியிருக்கேன், அந்த பிளேலிஸ்ட்டை பாருங்கள். நீங்கள் கோர்சஸ் வாங்கணும், அப்படி கோர்சஸ் வாங்கி தான் படிக்கணுன்ற அவசியமும் கிடையாது. கோர்சஸ் வாங்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். ஆல் இண்டியா ரேங்க் 2 எடுத்த சார் யூடியூப்பையும் ப்ளஸ் மார்க் டெஸ்ட்டையும் வச்சு தான் அவர் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நார்த் இந்தியாவில் உங்களுக்கு ஹிந்தி வீடியோ பார்க்கணுன்னா நிறைய சோர்ஸஸ் இருக்குது, நம்மளும் கொடுப்போம். தமிழ் சேனல் நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஆர்கனைஸ்டாக உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஐடியா இருக்குது, ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே படிச்சுக்கலாம். இல்லை சார் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லைன்னா உங்களோட விருப்பம். நீங்கள் எந்த கோர்ஸ்லாம் எக்கச்சக்கமான தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, நிறைய சோர்ஸஸ் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? படிங்க. லாஸ்ட் 10 நாள்லேயே உங்களால் என்னமே பண்ண முடியாது. இப்போ இருந்தே படிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.